வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் இப்போ இறக்கத்திலே இருந்து வருகிறது. நிஃப்டி 52 வீக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா 26,277 இருந்தது. இப்பொழுது நிஃப்டி 23,500 டு 23,600 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தற்பொழுது ஏறக்குறைய ஒரு 10% இறங்கி உள்ளது. இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் முதல் காரணம் எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்று கொண்டே இருக்கிறார்கள். 21/11/2024 அன்று 6,320 கோடிக்கு விற்றுள்ளார்கள். மொத்தம் நவம்பர் மாதத்தில் மட்டும் 39,688 கோடிக்கு விற்றுள்ளார்கள். அக்டோபர் மாதத்தில் 1,14,445 கோடிக்கு விற்றுள்ளார்கள். 2024 வருஷம் 2,80,929 கோடிக்கு விற்றுள்ளார்கள். ஒரு வருஷத்தில் மட்டும் இவ்வளோ விற்றிருக்கிறார்கள். எனவே தான் மார்க்கெட் இறங்குது. தொடர்ந்து 3 வருஷமாகவே விற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. 4வது வருஷம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும். ஒவ்வொரு டைமும் 3 வருஷம் மைனஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை, அதாவது அவங்க எஃப்ஐஎஸ் விற்று கொண்டு இருக்கிற மார்க்கெட்டு 4வது வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க லாபத்தில் தான் வெளியே போகிறாங்க, அவங்க விற்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அவங்க நஷ்டத்தில் எப்பயுமே விற்பதில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக 2025 பிறந்தவுடனே பை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 2வது காரணம் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அதிகாரிகளுக்கு 2,200 கோடி லஞ்சம் கொடுத்துள்ளதாக, அந்த லஞ்சம் கொடுத்துள்ளதை மறைத்து அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாக தொழில் அதிபர் அதானி மீது நியூயார்க் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இப்போ அது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மார்க்கெட்டு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். அதனால தான் அதானி குரூப் நேற்று 21/11/2024 சரியான சரிவை சந்தித்தது. ஹிடன்பெர்க் நிறுவனம் ஃபஸ்ட்டு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது. அது 2 டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது இதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் லேசாக சரிஞ்சுது. இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது. 22/11/2024 வெள்ளிக்கிழமை ஏறி இருக்குது. எனவே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இது எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் இந்த கேஸ் ஓடிட்டுருக்கோம். அது பாட்டு ஓடிட்டு போகுது. நாம் நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரை நாம் தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டியதுதான். அதனால தான் ஏற்கனவே இருக்க வீடியோலாம் சொல்லியிருந்தேன். அதானி குழும ஷேர்களை வாங்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன். அதே சமயத்தில் ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர்களையும் வாங்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன். ஏன்னா ரிலையன்ஸ் அவங்க அப்பா இருந்த காலத்தில் நல்ல முதலீட்டாளர்கள் நல்ல லாபம் கிடச்சி டிவிடெண்ட் கிடச்சிது. ஆனால் அவருடைய மகன் காலத்தில் சரியானபடி நம்மளுக்கு முதலீட்டாளர்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே அதுவும் கவர்மெண்ட் பாலிசிக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே சமயத்தில் நமக்கு அதிக டிவிடெண்ட் கொடுக்கும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நிறுவனங்கள் நிறைய கொடுக்கும். ஆனால் அது சரியாக ஏறாது. இந்திய கவர்மெண்ட்டினுடைய பாலிசிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இதோ உதவி அப்படிங்கிற புக்கில் எம்ஆர் காப்னர் எழுதிய புக்கில் இருந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த புக்ஸுங்களை நல்லபடியாக நம்ம படித்து வரும்பொழுது நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல வரும், பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம விரைவில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு புக்காக சொல்லிகிட்ருக்கேன். இது 4வது புக்கு. இதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக கொடுக்கும் கட்டளைகளே வெற்றிக்கு அடிப்படை. அதாவது நம்ம மனதிற்குள்ளே திரும்பி திரும்பி தொடர்ச்சியாக கட்டளைகளை
கொடுங்க, அது வந்து அந்த ஸ்லோகங்களாக கொடுங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கூறுகிறார். அது பார்த்திங்கன்னா 3 முதல் 6 சொற்களாக வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. உதாரணமாக நம்ம பிடிச்ச கடவுள் அவருடைய உதவியால் நான் ஒரு கோடீஸ்வரனாவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சுலோகங்களாக கட்டளையாக உள்மனசு சொல்லிக்கிங்க. 2வது உதாரணமாக உங்கள் பிடிச்ச கடவுளுடைய உதவியால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற கட்டளையும் நீங்கள் பிறப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த கட்டளைகளை உள்மனசில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. அதே சமயத்தில் மனச்சித்திரங்களாக காணுங்க. கண்டிப்பாக வெற்றியடைய முடியும் அப்படிங்கிறத ஆசிரியர் 4வது புக்லேயும் அதை வலியுறுத்தி சொல்கிறாரு. அதாவது அதுக்கடுத்தது 2வது பாயிண்ட் வந்து கோபம் வந்து விஷம் குடிப்பதற்கு சமம் அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் கோபப்படும் போது எவ்வளவு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கோபத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படுறதில்ல. தென் அமெரிக்காவில் ஒரு தேள் வந்து தன்னைத்தானே கொட்டி கொண்டு இறந்து விடுவோம். கோவப்பட்டுச்சுன்னா தன்னைத்தானே கொட்டி இறந்து விடும். அது மாதிரி தான் கோபங்கிறது விஷம் குடிப்பது சமம் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். எந்த சினமாக இருந்தாலும் அது வருத்தத்தால் தான் முடியும். கிரேக்க ஞானி பிதாகரஸ் கூறுகிறார், அறியாமையில் தொடங்கும் சினம் வருத்தத்தில் தான் முடிவடைகிறது என்று கூறுகிறார். ஒரு நிமிஷம் கோபம் வந்து கோபத்தை அடக்குவோன் ஒரு நாள் முழுசும் அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுக்கலாம். அந்த ஒரு நாள் முழுசும் நீங்கள் இன்பமாக இருக்கலாம் என்று ஆசிரியர் கூறுகிறார். ஃபஸ்ட்டு வந்து கோபம் உங்களை ஹீரோ போல் ஆக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜீரோ ஆக்கிடும். அதனால் கோபத்தை நீங்கள் தவிர்த்துறது நல்லது என்று ஆசிரியர் கூறுகிறார். 3வது பாயிண்ட் வந்து நன்றி, நல்லெண்ணங்கள், நல்வாழ்த்துக்கள். இது 3ஐயும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நன்றிக்கு கடமைப்பட்டவராக இருக்கணும். அடிக்கடி அவருக்கு நன்றி கூறுவதன் மூலம் அவர் திருப்தி அடைவார். மறுபடியும் நம்ம வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதன் மூலம் நம்ம விரும்பியதை அடைய முடியும். நல்ல எண்ணங்கள், அதாவது அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு எண்ணம் போல் தான் வாழ்க்கை, நல்ல எண்ணத்தை நீ வளர்த்திட்டினா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நாம் வந்து கற்பனை பண்ணிக்கிறோம், நம்ம செய்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம வெளியில் ஒரு நல்லவன் மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். எப்பயும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமே நீங்கள் வெற்றி அடைய முடியும். 3வது பாயிண்ட்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது அடிக்கடி ஒரு சிறிய செயலை சாதனைகளை செஞ்சவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூறணும். அந்த மாதிரி வாழ்த்து கூறுவது மூலமாக அவங்க பரவசம் அடைந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை தருவாங்க. அதன் மூலம் நம்ம வெற்றி அடைய முடியும், ஒரு செல்வந்தராக ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். 4வது பாயிண்ட்டு, எது நிகழ்ந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள 5 வழிமுறைகள் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 5 எதிர்கொள்ளல் மூலமாக தான் நம்ம எதிர்கொள்ள முடியும். 1 மிதமிஞ்சிய எதிர்கொள்ளல். இது உங்களுக்கே தெரியும். நிறையா கோவப்பட்டு நம்ம பிரச்சனையை அதை பெருசாக பண்ணிவிடுவோம். அது வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து குறைவான எதிர்கொள்ளல். குறைவாக நீங்கள் கோவப்பட்டு எதிர்கொண்டாலுமே அது வந்து உங்களுக்கு மைனஸாக தரும் என்று ஆசிரியர் கூறுகிறார். தாமதித்த எதிர்கொள்ளல். இந்த தாமதித்த எதிர்கொள்ளல் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஒரு கோபம் வர விஷயத்தை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எந்த வழியில் போனால் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வகையில் போய் அதை வெற்றி அடைய முடியும். அதனால் இது பரவாயில்ல அப்படிங்கிறாரு. 4வது வந்து எதிர்கொள்ளல் 0. இதுதான் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறாரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதிர்கொள்ளல் 0. எதுவுமே செய்யாமல் இருக்கிறது. ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு எதிரிங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை 0 எதிர்கொள்ளல் மூலம் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது நடக்காத மாதிரி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக
அதுதான் வந்து பூஜ்ஜியம் எதிர்கொள்ளல். அது மிக சக்தி வாய்ந்தது என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு அடுத்தது எதிர்மறையான எதிர்கொள்ளல். ரியாக்ஷன் கொடுக்குறான்னா உடனே எதிர்த்து உடனே ரியாக்ஷன் கொடுக்கறது, இதுவும் வந்து சரியில்லை அப்படின்ற ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த 5 வகையான எதிர்கொள்ளலையும் அவர் ஆராய்ந்து எதிர்கொள்ளல் பூஜ்ஜியமும் தாமதத்தை எதிர்கொள்ளலும் தான் சிறப்பு வாய்ந்தது, அதை பயன்படுத்துங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளையும் மலை போல் வருகின்ற பிரச்சனைகளையும் நீங்கள் கண்டு இந்த 2 வழிமுறைகளும் பின்பற்றினால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 5வது பாயிண்ட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செய் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கூறுகிறார். உலக கோடீஸ்வரன் பால் கட்டிகிட்ட நிறையா இன்டர்வியூ எடுத்தாங்க. நீங்கள் பெரிய செல்வந்தராகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி செய் அப்படின்ட்டு 2 வார்த்தையில் அந்த வெற்றியினுடைய சூட்சுமத்தை சொன்னார். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணும்போது அது கோபுர வடிவம் பெற்று வெற்றி அடைய முடியும். ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு போதனாலும் சரி, அல்லது ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடையிறதுனாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணுன்னாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது தான் அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும், அதை நீங்கள் அடைய முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்தது 6வது பாயிண்ட்டு, நாம் வந்து தாமஸ் ஹக்லி அப்படிங்கிறவர் கூறுகிறார், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலையை உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதை செய்து முடித்து விட வேண்டும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அன்றைக்கி நம்ம சலுப்பாக இருக்கும், இருந்தாலும் அந்த சலுப்பை வந்து நீங்கள் மேற்கொள்ளாமல் உடனே அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது படிப்படியாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அந்த வேலையை வந்து அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி திறமையை வளர்த்து கொள்ளும் போது தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த புக்கில் உள்ள 6 பாயிண்ட்டுகளையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்கள் எது பிடிக்கிறதோ அதை கடைப்பிடிக்க உங்களுடைய முயற்சி வந்து திருவினையாக்கப்படும், நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலம் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதனால் நீங்கள் மேலும் மேலும் எனக்கு இந்த ஊக்குவிப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.